அன்றுடைய நாம் மையப்படுவதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த அதிகாலை ஆராதனை வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தாரும் உம்முடைய நாம் மையப்படட்டும். கர்த்த நேரங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்யும்படி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் நான் வாசிக்க வேண்டிய பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம். 10ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மரபுத்தரனை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கு எகிப்து முழுமைக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் குறித்து சொல்ல வேண்டியது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்தின் ராஜாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்து கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயில துரடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செய்திகளில் ஒட்டி கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கி விடுவேன். உன் நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் ஒட்டி கொண்டிருக்கும். உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்திரத்திலே போட்டு விடுவேன். வெட்டாவெளியிலே விழுவாய், நீ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. உன்னை பூமியின் மிருகங்களுக்கு ஆகாயத்தின் பறவைகளுக்கு இரையாக கொடுப்பேன். அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நாணற்கோலாக இருந்தவர்களே, அவர்கள் உன்னை கையிலே பிடிக்கும் பொழுது நீ ஒடிந்து போய் அவர்கள் விழாவை எல்லாம் பிளப்பாய். அவர்கள் உண்மையில் சாயும் பொழுது நீ முறித்து அவர்கள் இடுப்பு முழுவதையும் மறுத்து போக பண்ணுவாய். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உண்மையில் பட்டயத்தை வரப்பண்ணி உன் மனுஷரை மிருகஞ்சீவனையும் சங்காரம் பண்ணுவேன். எகிப்து தேசம் பாலும் வனாந்திரமாகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நதியினுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னார். ஆகையால் இதோ நான் உனக்கும் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிக்டோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையில் உள்ள செவேனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவரை தான் அவாந்தரமும் பாலுமான மனாந்தரங்களாக்குவேன். மனுஷருடைய கால் அதை கடப்பதும் இல்லை, மிருகஞ்சுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை. அது 40 வருஷம் குடியேற்றிருக்கும். எகிப்து தேசத்தை பாழாய் போன தேசங்கள் நடுவில் பாழாய் போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்கள் நடுவே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 40 வருஷம் முடியும் போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திற்கு சேர்த்து கொண்டு எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவருடைய பத்ர தேசத்திலே திரும்பி வர பண்ணுவேன். அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாக இருப்பார்கள். அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாக இருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவான். அவர்கள் பிறகு போய் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதுனாலே இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டபடிக்கு இனி அவர்கள் இவருடைய நம்பிக்கையாக இராமல் போவார்கள். அப்பொழுது நான் கர்த்தராக ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல்கின்றார். 27ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிட்டு, ஒவ்வொரு தோள்பட்டையும் தோலும் உரிந்து போயிட்டு, ஆனாலும் அவன் தீர விரோதமாய் செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அதன் அவன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆசையை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாக இருக்கும். அவன் அதில் செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன். எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அதிகாரம் 30. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, ஆபத்து நாள் வருகிறது என்று அலறுங்கள். நான் சமயமாக இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமயமாக இருக்கிறது. அது மந்தாரமான நாள். அது புறஜாதிக்குள்ளே வரும் காலம். பட்டயம் எகிப்திலே வரும். எகிப்திலே கொலை என்கிறவர்கள் விழும்பொழுது எத்தியோப்பியாவிலே மகா வேதனை உண்டாயிருக்கும். அது ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போவார்கள். அந்த அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும். எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூத்தியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும் கூபியரும் உடன்படிக்கைக்கான தேசத்தின் புத்திரரும் அவர்களோடு கூட பட்டயத்தால் விழுவார்கள். எகிப்திய ஆதரவுகளும் விழுவார்கள். அதனுடைய பலத்தின் முக்கியமும்
தாழ்ந்து போவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலே மிகதோல் முதல் செவனே வரைக்கும் பட்டயத்தினால் விழுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாழாய்ப்பான தேசங்களின் நடுவிலே பாழாய் போவார்கள். அவந்தாரமாக்கப்பட்ட பட்டணங்கள் அவர்கள் பட்டணங்களும் அவாந்தரமாகும். நான் எகிப்திலே தீ கொளுத்தும் போதும் உனக்கு துணை நின்று யாவரும் முறிக்கப்படும் பொழுதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நிர்விசாரமான எத்தியோப்பியாரை தத்தளிக்க பண்ண அந்நாளிலே என் கட்டளையினால் தூத நாட்கள் கப்பல்களிலே போவார்கள். அப்படி எகிப்தின் நாளிலே உண்டானது போல் அவர்களுக்குள்ளே மகா வேதனை உண்டாயிருக்கும். ஏதோ அது வருகிறது. கர்த்தருடைய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சரை கொண்டு எகிப்தின் சந்நிதியை ஒழிய பண்ணுவேன். இவனை கூட ஜாதிகள் மகா பலசாலிகளான என்னுடைய ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலை கொண்டவர்களால் தேசத்தை நிரப்புவார்கள். அப்பொழுது நான் நதிகளை வற்றி போக பண்ணி தேசத்தை துஷ்டரின் கையில் இருந்து விட்டு தேசத்தை மறுளை யாவையும் அந்நிய தேசத்தாரின் கையில் பாழாக்கி போடுவேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் நரகலான விக்கிரகங்களை அழைத்து நோப்பின் சிலைகளை ஒழிய பண்ணுவேன். இனி எகிப்து தேசத்தில் ஒரு அதிபதியை இருக்கிறான். நான் எகிப்து தேசத்தில் பயம் உண்டாக்கி பத்ரவசை பாழாக்கி சோவானிலை தீக்கொளுத்தி தேச பட்டணத்திலே ஆக்கினிக்கு செய்து எகிப்தின் பலனைய சீனின் மேல் என் உக்கிரகத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தை சங்கரிப்பேன். எகிப்தில் தீ கொளுத்துவேன். சீன் மகா வேதனையடையும். நோ பட்டணம் நகர்ந்து இடிந்து போகும். தோப்புக்கு தினந்தோறும் நெருக்கங்களும் உண்டாகும். ஆவன் பிபேசத் என்கிற பட்டணங்களின் வேலைக்காரர் பட்டயத்தால் விழுவார்கள். அவைகளின் குடிகள் சிறையிருப்புகளாக போவார்கள். எகிப்தின் நுகங்களை நான் முறிக்கும்போது அவனுடைய பலத்தின் முக்கியம் அதிலே ஓயும் போது மந்தாரம் அதை மூடும். தப்பானேசிலே பகல் இரண்டு போகும். அதன் குமாரத்திகள் சிறைப்பட்டு போவார்கள். இப்படி எகிப்திலே நியாய தீர்ப்புகளை செய்வேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று என்றார். 11ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 7ஆம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய புயத்தை முறித்து போடுவேன். ஏதோ அது குணமாக்கத்தக்கதாக கட்டப்படுவதில்லை. அது பட்டயத்தை பிடிக்கத்தக்க பலனை அடையும்படி பத்தை வைத்து கட்டப்படுவதும் இல்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு விரோதமாக வந்து பலனுள்ளதும் முறிந்ததுமாகி அவனுடைய பயங்களை முறித்து போடுவேன். பட்டயத்தை நான் அவன் கையிலிருந்து விழப்பண்ணி எகிப்திய ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவன் தேசங்களில் தூற்றி விடுவேன். பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்தி அதன் கையில் என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை முறித்து விடுவேன். அப்பொழுது அவன் கொலை உண்கிறவன் தவிக்கிறது போல் அவனுக்கு முன்பாக தவிப்பான். பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்துவேன். பார்வோனின் புயங்களோ விழுந்து போகும். என் பட்டயத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்த போதும் அவன் அதை எகிப்து தேசத்தின் நீட்டும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவருடைய தேசங்களில் தூற்றி போடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அதிகாரம் 31. 11ஆம் வருஷம் 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடம் அவருடைய திரளான ஜனத்தோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ உன் மகத்துவத்தாலே யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய்? இது அசீரியன் லீபனோனின் அலங்கார கொப்புகளோடும் நிழலோடும் தலையோடும் வனாந்தர ஆகிய கேதுரு விட்சமாயிருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதில் நுனி கொழுந்து உயர்ந்திருந்தது. தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கினது. ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடினது. தண்ணீர் கால்கள் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாயவிட்டது. ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது. அது துளிர் விடுகையில் திரளான தண்ணீர்கள் அது கிளைகள் பெருகிய கொப்புகள் நீளமாயின. அதன் கொப்புகளில் ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டின. அதன் கொப்புகளின் வெளியின் மிருகங்கள் எல்லாரும் குட்டிகளை போட்டன. பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிலையிலே குடியிருந்தார்கள். அப்படியே அதன் பேர் திரளான தண்ணீர்களே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாக இருந்தது. தேவனுடைய வானத்தில் உள்ள கேதுருக்கள் அதை மறக்கக்கூடாது இருந்தது. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானமான அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. தேவனுடைய வானத்தில் ஒரு விருட்சம் அலங்காரத்தில் அதற்கு ஒப்பும் அல்ல. அதன் கிளைகள் திரளினால் அதை அலங்கரித்தேன். தேவனுடைய வனமாகிய ஏதனிடத்தில் விருட்சங்கள் எல்லாம் அதன் மேல் பொறாமை கொண்டன. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன்னுடைகளே ஓங்கிவிட்டபடியினால் அதன் இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனபடியினாலும் நான் அதை ஜாதிகளின் மகா வல்லமை உள்ளவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவன் தமக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான். அவனுடைய அக்கிரமத்தின் அதை தள்ளி போட்டேன். ஜாதிகளில் வல்லவராயிருக்கிற அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டு விட்டு போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேல் சகல பள்ளத்தாக்குகளின் மேலும் விழுந்தன. அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆள்களின் அருகே முறிந்தன. பூமியில் சேரங்கள் எல்லாரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போனர். விழுந்து கிடக்கிற அதன் மேல் ஆகாயிட்ட பறவைகள் எல்லாம் தாபரித்தன. அதன் கொப்புகளின் மேல் வெளியின் மிருகங்கள் எல்லாம் தங்கின. தண்ணீரின் ஓரமாய் வருகிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயரத்தினாலே மேட்டுமை கொள்ளாமலும் தங்கள் கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தங்கள் நுனிக்களையை ஓங்க விடாமலும் தண்ணீரை குடிக்கிற எந்த மரங்களும் தங்கள் உயரத்தினாலும் தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமலும் இருக்கும் பொருட்டு இப்படி செய்வேன். மனுபுத்திரன் நடுவே அவர்கள் எல்லாரும் குழியில் இறங்குவார்கள் கூட மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் போனார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் பாதாளத்தில் இறங்குகிற நாளில் புலம்பலை வருவித்தேன். நான் அவனும் ஆழத்தை மூடி போட்டு திரளான தண்ணீர்கள் ஓடாதபடிக்கு அதன் ஆறுகளை அடைத்து அவனிடம் லீபனோனை இருளடைய பண்ணுவேன். வெளியின் விருட்சங்கள்லாம் அவனிடம் பட்டு போயின. நான் அவனை குழியில் இறங்குகிறவர்களோட கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறேன். அவன் விழுகிற சத்தத்தினாலே ஜாதிகளை அதிர பண்ணினேன். அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் ஏதேனின் விருட்சங்களும் லீபனோன் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதலடைந்தன. அவனுடைய கூட இவர்களும் ஜாதிகளின் நடுவே அவள் நல்ல குடியிருந்த அவனுக்கு உயபலமாயிருந்தவர்களும் பட்டயத்தால் விட்டொண்டவர்கள் அண்டையிலே பாதாளத்தில் இறங்கினார்கள். இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனும் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? ஏதேனும் விருட்சங்களோடு நீயும் பூமியின் தாழ்விடங்கள் இறங்கப்பட்டு பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களோட விருத்த சேதனமில்லாத ஒரு நடுவில் கிடப்பாய். பார்வோன் அவன் கூட்டம் இதுவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 32 அதிகாரம் 12ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். நீ பெருந்தண்ணீர்கள் முதலை போல இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விடுவார். ஆகியால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, நான் வெகுஜன கூட்டத்தை கொண்டு உண்மையில் என் வலையை வீசுவேன். அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்து கொள்வார்கள். உன்னை தரையிலே போட்டு விடுவேன். நான் உன்னை வெட்டாவெளியில் எறிந்துவிட்டு ஆகாயற்ற பறவைகள் எல்லாம் உண்மையில் இறங்க பண்ணி பூமி அனைத்தின் மிருகங்களையும் உன்னால் திருப்தியாக்கி உன் சதையை பர்வதங்களின் மேல் போட்டு உன் உடலினாலே பள்ளத்தாக்குகளை நிரப்பி நீ நீந்தின தேசத்தின் மேல் உன் இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாயச் செய்வேன். ஆறுகள் உன்னாலே நிரம்பும். உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அது நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன். சூரியனை மேகத்தினால் மூடுவேன். சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். நான் வான ஜோதியான விளக்குகளை எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சங்காரத்தை ஜாதிகள் மட்டும், நான் அறியாத தேசங்கள் மட்டும் நான் எட்ட பண்ணுகிறேன். அநேக ஜனங்களின் இருதயத்தை விசனமடைய பண்ணுவேன். அநேக ஜனங்களை உன் நிமித்தம் திகைக்க பண்ணுவேன். அவர்களின் ராஜாக்கள் தங்கள் முகங்களுக்கு முன்பாக என் பட்டயத்தை நான் வீசுகையில் மிகவும் திடுக்கிடுவார்கள். நீ விழும் நாளிலே அவர்கள் தம் பிராணனுக்காக நிமிஷந்தோறும் தத்தளிப்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும். பராக்கிரமசாலிகளின் பட்டயங்களால் என் ஜனத்தில் என்னை விழப்பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் ஜாதிகளில் வல்லமையானவர்கள். அவர்கள் எகிப்தின் ஆடம்பரத்தை கெடுப்பார்கள். அதன் ஏராளமான கூட்டம் அழிக்கப்படும். திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பேன். இனி மனுஷனுடைய கால் அவைகளை கலக்குவதுமில்லை, மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதுமில்லை. அப்பொழுது அவருடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயைப் போல ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் பொழுது, தேசம் தன் நிறைவை இழந்து வெறுமையாய் கிடக்கும் பொழுதும், நான் அதில் குடியிருக்கிற யாவரையும் சங்கரிக்கும் பொழுதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இது புலம்பல் பாடி புலம்புவார்கள். இப்படி ஜாதிகளின் குமாரத்திகள் புலம்புவார்கள். இப்படி எகிப்துக்காகவும் அதனுடைய எல்லா திரளான ஜனங்களுக்காகவும் புலம்புவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். பின்னும் 12ஆம் வருஷம்
அந்த மாதத்திலே 15ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரன் எகிப்தினுடைய ஏராளமான ஜனங்களின் நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் குழியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடு, மற்றவர்களை பார்க்கலினே அழகில் சிறந்தவளோ இறங்கி வந்திருந்த விருத்தசேதனம் எல்லாரிடத்தில் கிட, அவர்கள் பட்டயத்தால் விட்டுண்டவர்கள் நடுவில் விழுவார்கள். பட்டயத்தை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அவனையும் அவருடைய ஜனத்தின் யாவரையும் பிடித்துள்ளுவான். பராக்கிரமசாலி வல்லவர்களும் அவனுக்கு துணை நின்றவர்களும் பாதாளத்தின் நடுவிலிருந்து அவனுடைய பேசுவார்கள். அவர் விருத்த சேதம் இல்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள். அங்கே அசூரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள். அவனை சுற்றிலும் அவருடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே. பாதாளத்தின் பக்கங்கள் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய கூட்டம் கிடக்கிறது. ஜீவனுடைய தேசத்திலே கொலை உண்டாக்குன அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே. அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களை பூமியின் தாழ்விடங்கள் இறங்கினார்கள். ஜீவனுடைய தேசத்தின் கெடி உண்டாக்கின அவர்கள் குழியில் இறங்குறவர்களோடு கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். வெட்டுண்டவர்களின் நடுவே அவனை தேவனுடைய எல்லா ஏராளமான ஜனங்களுக்குள்ளும் கிடத்தினார்கள். அவனை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்ட விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஜீவனுடைய தேசத்திலே அவர்கள் கொலை உண்டவர்களாயிருந்தும் அவர்கள் குழியில் இறங்கினவர்களோடு கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். அவன் வெட்டுண்டவர்களின் நடுவே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே மேசேக்கு தூபாலும் அவருடைய ஏராளமான ஜனங்களும் கிடக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் அவருடைய பிரேத குழியில் இருக்கிறது. அவருடைய ஜீவன்களுடைய தேசத்திலே கடி உண்டாக்குனவர்களாக இருந்தும் அவர்கள் எல்லோரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். இவனுடைய தேசத்தின் பராக்கிரமசாலிகள் கடிகளாக உண்டாக்குகிறார் இருந்தும் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாத இருந்தும் தங்கள் யுத்த ஆயுதங்களை பாதாளத்தின் பராக்கிரமசாலி இவர்கள் கிடப்பதில்லை. அவர்கள் தங்கள் பட்டயங்களை தங்கள் தலைகளின் கீழ் வைத்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் மேல் இருக்கும். நீ விருத்த சேதனம் நடுவே நொறுங்குண்ட பட்டணத்தை வெட்டுண்டவர்களோடு கிடப்பாய். அங்கே ஏதேனும் அதன் ராஜாக்களும் அதன் எல்லாம் பிரபுக்களுக்கும் கிடக்கிறார்கள். பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் இவர்கள் தங்கள் வல்லமையோடு கிடத்தப்பட்டார்கள். இவர்கள் விருத்த சேதனம் இல்லாத இடத்தில் குழியில் இறங்குறவரிடத்தில் கிடக்கிறார்கள். அங்கே வடதிசை அதிபதிகளும் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கிறார்கள். இவர்கள் கடி உண்டாக்குறவர்களாக இருந்தும் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்பட்டு வெட்டுண்டவர்களிடத்தில் இறங்கி பட்டயத்தால் வெட்டுண்டவர்களுடைய விருத்த சேதனம் இல்லாத கிடந்து குழியில் இறங்கினவர்களிடத்தில் தங்கள் அவமானத்தை சுமத்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் அவர்களை பார்த்து தன் ஏராளமான ஜனத்தின் பேரில் ஆறுதலடைவான். பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் என்று பார்வோனும் அவருடைய சர்வசேனையும் ஆறுதலுடையவர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை பற்றிய கடிய ஜீவனுள்ள தேசத்தில் உண்டு பண்ணுகிறேன். பார்வோன் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவரிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் நடுவே கிடத்தப்படுவார்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆம், இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து முடிந்தது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வேத வாசிப்பின் மூலமாக நிறங்களோடு இடைப்பட்டதுக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.